புகை, கஞ்சாக்கு அடிமை, நிறைய அடிமைகளை பார்த்துருக்கேன் நானும். ஏன் இந்த 200 அடிமைகளை கூட பார்த்துருக்கேன் நான். கட்சிகளுக்கு இங்கேருந்து போய் இந்த பிரியாணி போட்டு அதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு அடிமைகளை நான் பார்த்ததே இல்லடா சாமிகளா. வெறும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆத்தாடி வரிசையா வரைஞ்சு கட்டிட்டு வராங்கடா. பாக்கியராஜ் படத்துல ஒரு செம காமெடி நடக்கும். அதாவது ஒரு ஊமை பொண்ணை வந்து கையை கட்டி வச்சு பஞ்சாயத்துல நிக்க வச்சிருப்பாங்க. அப்ப எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஊமையை வந்து பேச விடவே மாட்டாங்க. வாயையும் கட்டி வச்சிருப்பாங்க, கையையும் பின்னாடி கட்டி வச்சிருவாங்க. என்னன்னா ஊமையோட ஒரு பேச்சுவார்த்தையே பார்த்தீங்கன்னா இந்த வாய் அசப்பும் கையசப்பும் தான் அவங்க சொல்றதே. உண்மையை வந்து அவங்க சொல்லணும்னா அப்படிதான் சொல்ல முடியும். கையையும் கட்டி வச்சு வாயும் பத்தி வச்சு அப்படி என்னடா பஞ்சாயத்து பண்றீங்கன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சார் வந்து பேசுவார் அந்த டைம்ல. அப்ப அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி எனக்கு இப்ப ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேள்வின்னு கேட்கும்போது பத்தினியோட ஒரு 10 பேர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாரு. இவங்க உடனே நலாயினி, தமயந்தின்னு வருஷம் இருக்கிற பேர்லாம் சொல்லுவாங்க. பொண்டாட்டி பேரையோ தன்னுடைய மக பேரையோ இல்ல தன்னுடைய அம்மா பேரையோ சொல்லவே மாட்டாங்க. இது அப்பதான் அப்படின்னு பார்த்தா இப்பயும் அப்படித்தான் இருக்காங்க நம்ம ஆளுக. ஏன் உங்க வீட்டுல பெண்களே இல்லையா? நம்மளுடைய கூட பிறந்தவங்க, நம்மளை பெத்தவங்க, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, சித்தி, பெரியம்மா, இவங்கெல்லாம் பத்தினி கிடையாதா? சப்போர்ட் பண்றது யாருக்குடா சப்போர்ட் பண்றீங்க, ஏன்டா அப்படி பண்றீங்கன்ற மாதிரியே இருக்குது. ஆனா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு, இவங்க எதுக்கு இப்படி ஒரு ஆளுக்காக வரைஞ்சு கட்டிட்டு வராங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒருத்தர் மாட்டிக்கிட்டா அடுத்தவங்க மாட்டிக்கிட்டா அதுக்கு அடுத்தவங்க மாட்டிக்கிட்டா சங்கிலி தொடர் மாதிரி வரிசையா மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி உள்ள வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதான் போல. ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணா ப்ளீஸ் கீப் போஸ்ட் அண்ட் அவேர்னஸ் டு தமிழ்நாடு பீப்புள் டு நாட் சப்ஸ்கிரைபர் லைக் திஸ் லேடி இன் ஃபியூச்சர். இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது புரியுதான்னு தெரியல உங்களுக்கு. தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்க மக்களும் சரி, கூட இருக்க எல்லாரும் சரி, இந்த மாதிரியான ஆட்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க, பொன்னீஸ் மலர் நினைக்கிறேன் அவங்க பேர் பொன்மலர். வெக்கமா இல்லையாடா ஆம்பளைங்களுக்கு? ஏண்டா வீட்டுல கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல, கட்டின பெத்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல, பெத்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல, இப்போ லிப்ஸ்டிக்கும் இப்படி தடவுற கிரீமுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. வெக்கமே இல்லாம எவனாவது என் ஐடியில வந்து என்ன ஏதாவது கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்கடா, மானாங்கானியா கேட்பேன். நானும் ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். அதுல ஒருத்தன் கேட்கிறேன், நீ பண்ணி மூஞ்சியா, நல்லா பாடுறா, இந்த மூஞ்சி தான்டா. வெக்கமே இல்லாம வரீங்களடா, இப்படி பிடிச்சிக்கிட்டு வரீங்களடா. ஏன் ஏதாவது பல்பு கட்டி தராடா உங்களுக்கு? மோர கட்டையலா. ஆனா இனிமேல் எவனாவது என் ஐடியில வந்து ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்கடி, நேரா வந்து கேளுங்க. அடிமை, மாதுவுக்கு அடிமை, புகை, கஞ்சாக்கு அடிமை, நிறைய அடிமைகளை பார்த்துருக்கேன் நானும். ஏன் இந்த 200 அடிமைகளை கூட பார்த்துருக்கேன் நான். கட்சிகளுக்கு இங்கேருந்து போய் இந்த பிரியாணி போட்டு அதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனா இப்படி ஒரு அடிமைகளை நான் பார்த்ததே இல்லடா சாமிகளா. வெறும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆத்தாடி வரிசையா வரைஞ்சு கட்டிட்டு வராங்கடா. எங்க அக்காவை என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ட்டு வராங்க. ஆனா உங்களை வச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டா. என் கூட பிறந்தவங்க கூட எனக்குலாம் இப்படிலாம் சப்போர்ட் பண்ணல, என்னை பெத்தவங்க கூட எனக்குலாம் இப்படி சப்போர்ட் பண்ணல. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. முன்ன பின்ன தெரியாட்டியும் ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கன்னா நல்லா வருவீங்க, நல்லா வருவீங்க.